ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயங்க, வரமிளகாய் 4 வரமிளகாய், 7-8 பல் பூண்டுங்க, 2 கொத்து கருவேப்பிலைங்க. உளுத்தம்பருப்பு நான் இன்றைக்கி 100 கிராம் எடுத்துருக்கேங்க. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளிங்க. பாருங்கள், வானல் வச்சாச்சுங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஊற்றுங்க போதும். நம்ம உளுத்தம்பருப்பை நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. பொன்னிறமாக வறுத்து எடுக்கணுங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இது நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணுங்க. ரொம்ப ஃப்ளேமை ஹையில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி, இது எல்லாத்துக்குமே இந்த உளுத்தம்பருப்பு சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்துக்கணுங்க. பெண் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப எலும்பு ஊக்கத்துக்கு உளுத்தம்பருப்பு சட்னி உடம்புக்கு நல்லதுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம பருப்பை எடுத்துடலாங்க. பாருங்கள், திரும்பவும் நான் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துடலாங்க. வரமிளகாயை நம்ம உளுத்தம்பருப்பு கூடயே வறுத்து எடுத்தாச்சுங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளியை தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. சிம்பிளான சட்னி தாங்க, ஆனால் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான சட்னிங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரட்டுங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், சின்னதாக புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உளுத்தம்பருப்பை கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னா சட்னி ரெடிங்க. பாருங்கள், சட்னி ரெடி. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். வானல் வச்சுட்டேங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு சட்னி ரெடிங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.